ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இயக்குனருடைய மிக சிறந்த ஒரு புகழ்பெற்ற நடிகருமான இருக்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்கள் இன்று உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருடைய வயது 73. அவருடைய இந்த வயதில் அவர் காலமானது தமிழ் திரையுலகில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது இந்த நியூஸ் தான் இப்போ வைரலாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டுருக்கு. ஸோ இவருடைய இறப்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கிய தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், நடிகர்கள், அப்புறம் கூட வேலை செய்யக்கூடியவங்க, அப்புறம் நிறைய ரசிகர்கள் என பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நேரில் தெரிவித்து வராங்க. ஸோ பாக்கியராஜுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்கங்கிறது தெரியும். அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாந்தனு, அவரும் ஒரு ஆக்டர் தான். பெரிய அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேறாட்டியும் அவரும் ஒரு சில படங்கள் நடித்து தன்னுடைய திறமையை காட்டியிருப்பார். அவர் ஆக்சுவலி பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயுடைய தீவிர ஃபேன். ஸோ தன்னுடைய அப்பா நடிகரும் இயக்குனருமாக இருந்தாலும் அவர் நிறைய படம் பார்த்து வளர்ந்தது விஜயுடைய படம் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே குறிப்பிட்டிருப்பார். ஸோ அவருடைய திருமணம் நடந்த போது கூட அந்த தாலியை எடுத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை விஜய் கிட்ட தான் கொடுத்திருந்தார். விஜயும் திருமணத்தில் கலந்து கொண்டு தாலியை எடுத்து கொடுத்திருப்பார். அந்த அளவுக்கு தன்னுடைய ஃபேவரட் ஹீரோவாக இருக்கக்கூடிய விஜய் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியங்கிறத பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருப்பார். ஸோ சாந்தனு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்பா இறந்து போனதை கண்டு உடைந்து போயிருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் சாந்தனுக்கு ஆறுதல் கூறுவதற்காக போயிருக்கிறாரா. அதை பார்த்த உடனே கட்டி பிடித்து அந்த சாந்தனு அழுது, என்னுடைய அப்பாவை பாருங்க, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாரண்ணா அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்கிறாரா. அதெல்லாம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் நியூஸாக வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியராஜுடைய இறப்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் திரையுலகம் மொத்தமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ந்து போயிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் பாக்கியராஜுடைய இதுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்பது இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ அந்த வெளியானதோடு இப்போ தொடர்ந்து அந்த முக்கியமான நியூஸையும் வாங்க பார்க்கலாம். திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் உடலுக்கு இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகார்த்தர், இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த பாக்கியராஜ் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன். அதோடு தனித்துவமான கதையாக்கோ, நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாக்கியராஜ் அவர்களின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேய மற்றும் சமூக விழுமியங்களை பேசக்கூடிய காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தினருக்கோ, உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கோ, திரைத்துறையினருக்கோ மற்றும் ரசிகர்களுக்கோ எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடையில் இளைப்பார நானும் பிரார்த்திக்கிறேன். அதோடு திரைத்துறையில் பாக்கியராஜ் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். ஸோ அதெல்லாம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகவே பரவிட்டுருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. அதோடு பாக்கியராஜுடைய மகன் சாந்தனுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் திரையுலகிற்கு அனைவருக்குமே தெரியும். ஏன்னா தன்னுடைய திருமணத்தில் அப்பாவை விட விஜய்க்கு முன்னுரிமை கொடுத்து தாலி எடுக்க கொடுத்து சொல்லியிருந்தார். இந்த அளவுக்கு விஜய் மேலே தீவிர ஃபேனாக இருக்கக்கூடிய சாந்தனு விஜயை பார்த்ததும் கட்டிப்பிடித்து, அண்ணா அப்பா என்னை விட்டு போயிட்டாரு, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதுருக்கிறாரு. அதனுடைய இதெல்லாம் இப்போ தெரிய வரும்போது கேட்கக்கூடிய நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று தான் சொல்லணும். யாருக்காக இருந்தாலும் அப்பா இல்லாதது பெரும் கஷ்டம்தானே. அந்த கஷ்டத்தை இப்போ சாந்தனு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருப்பதாக குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதோடு
சீக்கிரம் அவங்க இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனையும் பண்ணிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே போல் தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னனாக ரசிகர்கள் மனதில் தனி இடத்தை பிடித்திருந்த இயக்குனர் நடிகருமான பாக்கியராஜ் உடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையுமே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. திரையுலக பிரபலங்கள் பலரும் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பிரபல நடன இயக்குனர் கலா மாஸ்டர் வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் இன்னொரு பக்கம் வைரலாகி வருது. அந்த வீடியோவில் கண்ணீரை அடக்க முடியாமல் கலா மாஸ்டர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ரசிகர்களை இப்போ நிகழ செய்து வருது. வீடியோவில் தொடக்கத்திலேயே கலா மாஸ்டர் கண்ணீரோடு பேச ஆரம்பித்திருக்கிறார். இப்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு செய்தி வந்தது. இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் சார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டாருன்னு சொன்னாங்க. என்னால் அதை நம்பவே முடியல. அந்த செய்தியை கேட்டதிலிருந்து மனசே உடைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறாரு. ஸோ பேசிக்கொண்டே அழுகவும் செய்திருக்காரு. தற்போது டெல்லியில் இருப்பதால் பாக்கியராஜுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூட முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக அவர் வேதனையோடு கூறினார். நான் இப்போ டெல்லியில் இருக்கிறேன். அவரோட முகத்தை கூட என்னால் கடைசியாக பார்க்க முடியல. அதுதான் எனக்கு இன்னும் பெரிய வருத்தமாக இருக்குது என்று உருக்கமாக பேசியிருக்கிறார். நான் அவரோடு 2 படங்களில் வேலை பார்த்திருக்கிறேன். அவரோடு பணியாற்றினேன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதையும் தாண்டி அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர் என்றும் கூறினார். பாக்கியராஜ் பூர்ணிமா குடும்பத்தோடு இருந்த நெருக்கத்தை பற்றி பேசும்போது அவர் பூர்ணிமாவோடு கணவர் என்பதாலேயே எங்களுக்கு இன்னும் நெருக்கமான உறவு. நாங்கள் நிறைய நேரம் ஒன்றாக இருந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அவ்வளவு சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்திருக்கிறோம். இதெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கிறார். இன்று அவருடைய கடைசி நேரத்தில் கூட என்னால் அவர் கூட இருக்க முடியல. அதுதான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது என்று கதறினார். மேலும் பாக்கியராஜின் குடும்பத்தை பற்றி பேசும்போது பூர்ணிமாவும் சரி, மகன் சாந்தனும் சரி, மகள் கீக்கியும் சரி, எல்லாருமே அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளவு பாசமாக அன்பாக கவனிச்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று யாருமே நினைக்கல என்று கண்ணீரோடு பேசியிருக்கிறார். திரையுலகில் தொடர்ந்து நிகழக்கூடிய இழப்புகளை நினைத்து வேதனை அடைந்த கலா மாஸ்டர், நாமும் ரொம்ப நல்லவங்களை அடுத்தடுத்து இழந்துக்கிட்டோ இருக்கோம். சினிமா துறைக்கு இது ரொம்ப மோசமான காலம். இப்போ தான் பாரதி ராஜா சார் மறைவு எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுத்தது. அதிலிருந்து இன்னும் மீளவே இல்லை. அதுக்குள்ளே பாக்கியராஜ் சாரும் நம்மளை விட்டு போயிட்டாரு. இதை ஏற்றுக்கவே முடியல என்று கூறினார். மேலும் சமீபத்தில் நடைபெற்ற குஷ்பு சுந்தர்சி மகள் அவந்திகாவின் திருமணத்தையும் நினைவு கூர்ந்த அவர், குஷ்பு மகள் கல்யாணத்தில் நான் 2 நாள் இருந்தேன். அவர் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் சந்திக்கவே இல்லை. ஒருவேளை அப்போ பார்த்திருந்தா பேசியிருப்பேன். அந்த வாய்ப்பே இப்போ இல்லாமல் போயிடுச்சு என்று வருத்தப்பட்டார். வீடியோவோட இறுதியில் இப்போ பூர்ணிமாக்கும் சாந்தனுக்கும் கீக்கிக்கும் நான் என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. அவர்களுடைய வலிய வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பாக்கியராஜ் சார் இல்லாத இடத்தை யாரால நிரப்ப முடியாது. தமிழ் சினிமாவுக்கு இது ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு என்று கண்ணீரோடு தனது இரங்கலை தெரிவித்தார். கலா மாஸ்டரின் இந்த உருக்கமான வீடியோவை பார்த்த ரசிகர்கள், உண்மையான பாசம் இருந்தால்தான் இப்படி அழ முடியும். பாக்கியராஜ் சார் எத்தனை பேரின் வாழ்க்கையின் அன்பை விதைத்திருக்கிறார் என்பது இந்த வீடியோவிலே தெரிகிறது என்று நிறைய பேர் கமெண்ட் செய்துட்டு வராங்க. இன்னும் இந்த இழப்பை நம்ப முடியவில்லை என்று சமூக வலைத்தளங்களில் கமெண்ட் பரவி வருது. ஸோ இவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதோடு சாந்தனும் இந்த மாதிரி கதறி அழுததெல்லாம் இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாகவே பேசும் பொருளாகவே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.